எடுத்துக்காட்டு 2.19 பின்வரும் தொடர்வரிசைகளின் அடுத்த 3 உறுப்புகளை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 1/2, 1/6, 1/10, 1/14 எக்ஸெட்ரா. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 5, 2, -1, -4. மூணாவது கொஸ்டின் 1, 0.1, 0.01 அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ இதில் அடுத்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறதா கொஸ்டின். ஓகே ரைட். இப்போ மேலே இருக்கக்கூடிய தொகுதியில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. தட் மீன்ஸ் இந்த நியூமரேட்டரில் எல்லாமே ஒன்று தான். அப்போ வந்து இங்கே நோ சேஞ்ச். பட் இங்கே கீழே பாருங்கள் 2லேருந்து 6 ஆயிருக்கு, 6லேருந்து 10, 10லேருந்து 4. ஸோ அப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ 4 தான் கூட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. 2 + 4 6, 6 + 4 10, 10 + 4 14. அப்போ 14 + 4 என்ன கிடைக்கும்? ஸோ 1 × 18. அடுத்தது 18 + 4 என்னது? தட் இஸ் 1 × 22. அப்போ மறுபடியும் 22 + 4 என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ 1 × 26. அதுக்கு மேலேயும் போயிட்டுருக்கோம். பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அடுத்த 3 உறுப்புகளை மட்டும் கேட்டிருக்கறதுனால நம்ம இதை போட்டுடலாம். ஓகேவா? அண்ட் இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் உறுப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம A1, இது A2, இது A3, இது A 4வது இடத்துல இருக்கு, இது 5வது இடம் A5, A6, A7 அப்படின்னு போடணும். அதான் இங்கே போட்டிருக்காங்க. தட் இஸ் மேற்கண்ட தொடர் வரிசையின் தொகுதி ஒரே எண்ணாக உள்ளது. ஒரே எண்ணா என்னது? ஸோ 1 ஒன்றாகவே உள்ளது. மற்றும் அடுத்தடுத்த உறுப்புகளின் பகுதியானது 4 அதிகரிக்கிறது. எனவே அடுத்த 3 உறுப்புகளானது A5 அப்படிங்கிறது 1 × 18, A6ங்கிறது 1/22, A7ங்கிறது 1/26. இதுதான் நம்ம ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க. 5 2ஆக மாறி இருக்கு இல்லையா? 5 வந்து 2க்கு சமம் எப்பாகும்? ஸோ 3ஆல் கழிக்கும் போது இல்லையா? ஸோ பாருங்க 5ல் 3 போச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஸோ 2ன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்னது? -3. ஓகே, அப்போ மறுபடியும் இதை -3 பண்ணுங்க. ஸோ தட் இஸ் 2 - 3 பண்ணால் என்ன கிடைக்குது? -1. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் -1 -3 என்ன கிடைக்குது? -4 கிடைக்குது. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே ரைட். அப்போ அடுத்த உறுப்பானது இப்போ இந்த உறுப்பெல்லாம் நம்ம என்னன்னு பேர் வைப்போம்? தட் இஸ் இது A1, இது A2, இது A3, இது A4. மொத்தம் நம்ம எத்தனை இன்னும் 3 உறுப்பு அதிகமாக கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ A5ல் யார் இருப்பாங்க? A6, A7. இப்போ -4 கூட -3 ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்குது பாருங்க? ஸோ -4 -3 என்ன கிடைக்குது? -7. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? -7. இப்போ -7 கூட மறுபடியும் -3 ஆட் பண்ணுங்க. ஸோ இங்கே போடுறேன் பாருங்க. -7 கூட -3 ஆட் பண்ணிங்கன்னா -10. அப்போ இந்த இடத்துல -10 வந்திருக்கும். அப்போ -10 கூட -3 ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்க? -10 கூட -3 ஆட் பண்ணுங்க, -13. அடுத்த 3 உறுப்புகள் வந்து -7, -10, -13. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் பாருங்க. இங்கே ஒவ்வொரு உறுப்பும் முந்தைய உறுப்பை விட 3 குறைவாக உள்ளது. எனவே அடுத்த 3 உறுப்புகள் -7, -10, -13. இப்போ கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. 1லேருந்து 0.1 ஆகும், 0.1லேருந்து 0.01 ஆகும் மாறி இருக்கு இல்லையா? ஓகே, ஸோ பாருங்க இப்போ 1 வந்து என்னவா மாறி இருக்கு? தட் இஸ் ஈக்குவல் டு 0.1 மாறி இருக்குல்ல? ஸோ எப்படி மாறி இருக்கும்? ஜஸ்ட் நம்ம இதை 10ஆல் வகுத்தாலே வந்துடும் இல்லையா? ஏன்னா இந்த 0க்கு பதில் நம்ம இந்த 1 அப்படியே போட்டுருவோம் இந்த இடத்துல. ரைட். இப்போ இந்த 1க்கு பதில் நம்ம எப்பவுமே என்ன பண்ணிச்சுக்குவோம்? பாயிண்ட் வச்சுக்குவோம். அந்த மெத்தடில் போட்டிருக்கோம். ரைட். அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க? இங்கே 0.1 ஆனது என்னவா மாறி இருக்கு? 0.01 மாறி இருக்கு இல்லையா? 0.1 மறுபடியும் நீங்கள் 10ஆல் வகுத்து பாருங்க. ஓகே, இங்கே முழு நம்பராக இருந்துச்சு, அதனால டைரெக்டாக 10ஆல் வகுத்துட்டோம். ஓகே, இங்கே வந்து தசம எண்ணாக இருக்கனால நம்ம இது என்ன பண்ணுவோம்? ஸோ தசம புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போட்ட ஒரு 0 போட்டு 10ஆல் பெருக்கி 10ஆல் வகுத்துக்கிறோம். ஸோ ஓர் 10 10 தான். பட் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கனால ஸோ நம்ம இங்கே புள்ளி வச்சுக்கிறோம். டிவைட் பை இது கீழே வந்து 100. ஓகே, இது எப்படி எழுதலாம்? ஸோ 1 × 100. 0க்கு பதில் இந்த 1 எடுத்து அப்படியே போட்டுக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு போடலாம்? 1. அடுத்தது இந்த 0க்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்? 0 தான் போடணும். ஓகேவா? ஸோ 0. அடுத்தது என்னது? ஸோ இந்த 1க்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்? கட்டாயமாக பாயிண்ட் வச்சுக்கணும். ஸோ இப்போ பாயிண்ட் வச்சாச்சு. அப்போ இது எப்படி எழுதலாம்? 0.01 எழுதலாம். ஸோ அதுதான் இங்கே இருக்குது 0.01. ஓகே, இப்போ மறுபடியும் இது என்ன பண்ணணும்? ஸோ 10ஆல் நம்ம வகுக்கணும். 0.1 டிவைட் பை 10. மேலே தசம எண்ணாக இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம்? 100ஆல் பெருக்கி 100ஆல் வகுக்கிறோம். ஓகே, வகுத்தனா என்ன கிடைக்குது பாருங்க?
தட் இஸ் ஓர் 100 100 போட்டுக்கோங்க. இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? ஸோ 2 நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ நம்ம 2 ஸ்தானம் தள்ளி நம்ம புள்ளி வைக்கணும். 10 பெருக்கல் 100 எவ்வளோ? 1000. 1 வகுத்தல் 1000. இந்த ஜீரோக்கு பதில் இந்த 1 நம்ம வந்து வெளில ஆன்சரில் போட்டுக்குவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது இப்போ இந்த ஜீரோக்கு பதில் என்ன எழுதலாம்? ஜீரோவை தான் எழுதணும். ஸோ 0. மறுபடியும் இப்போ இந்த ஜீரோ இருக்கு இல்லையா? இந்த ஜீரோக்கு பதில் என்ன எழுதணும்? எகெயின் நம்ம 0 தான் எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த 1க்கு பதில் நம்ம என்ன எழுதலாம்? ஸோ பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? அப்போ பாயிண்ட் வச்சுருங்க. அப்போ இது எப்படி எழுதலாம்? தட் இஸ் ஈக்குவல் டு 0.001 எழுதலாம். ஓகே, அதான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? 0.001. ஓகே, அடுத்தது மறுபடியும் என்ன பண்ணணும்? இதை மறுபடியும் 10ஆல் வகுக்கணும். ரைட், எப்படி வகுப்போம் பாருங்கள். தட் இஸ் 0.001 வகுத்தல் 10. ஸோ முன்ன சொன்னது போல் இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் வந்திருக்கு? 3 நம்பர்ஸ் வந்திருக்கு. அப்போ 1000ஆல் பெருக்கி ஸோ இப்போ 1000ஆல் வகுக்கணும். ஓர் 1000 1000 போட்டாச்சு. ஓகே, எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஸோ 1 2 3 ஸ்தானம். அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1 1 இப்போ 10 பெருக்கல் 1000 எவ்வளவு? 10,000. ஓகேவா? 10,000 போட்டாச்சு. இப்போ இது என்னது? 1 10,000. இந்த ஜீரோக்கு பதில் நம்ம இந்த 1 எடுத்துக்கலாம். 1 வந்தாச்சு. அடுத்தது இந்த ஜீரோக்கு பதில் 0 தான் போடணும். இந்த ஜீரோக்கு பதிலும் 0 தான். இந்த ஜீரோக்கு பதிலும் 0 தான். இந்த 1க்கு பதில் நம்ம எப்பவுமே பாயிண்ட் வைப்போம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம் இதை? தட் இஸ் ஈக்குவல் டு 0.0001 எழுதலாம். இங்கே 10ஆல் வகுக்கும்போது 0.0001. மறுபடியும் இங்கேருந்து இங்கே போடுங்க. டிவிஷன் 10. ரைட், இப்போ பாருங்கள் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கும். இங்கே 1 முழு எண்ணு, இங்கே 0.1 ஆச்சு, இங்கே ஒரு 0 வந்துச்சு, இங்கே 1 2 0, இங்கே 1 2 3 0 வந்துச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் எப்படி வந்திருக்கணும்? ஸோ 0க்கு அப்புறம் 1 2 3 4 0 வந்து 1 வந்திருக்கணும். இதுதானே ஆன்சராக வந்திருக்கும். ஓகே, அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், A6ன்னு போட்டுக்கோங்க. அப்போ A6ல் பாருங்கள், இங்கே போடுறேன். தட் இஸ் 0.0001 டிவைட் பை 10 பண்ணுவோம் இல்லை? 10,000ஆல் பெருக்கி 10,000ஆல் வகுத்துருங்க. மொத்தம் 4 ஸ்தானம் இருக்குது. அப்போ 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1 1,00,000. ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்? தட் இஸ் 1. ஓகே, அடுத்தது இந்த ஜீரோக்கு பதில் 0, இந்த ஜீரோக்கு பதில் 0, நெக்ஸ்ட் இந்த ஜீரோக்கு பதிலாகவும் 0, இந்த ஜீரோக்கு பதிலாகவும் 0 போட்டுட்டு அப்புறம் இந்த 1க்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கணும்? புள்ளி வச்சுக்கணும். புள்ளி வச்சு முன்னாடி 0 சேர்த்திக்கலாம். அப்போ ஸோ இங்கே அதானே நம்ம பார்த்தோம், பேட்டர்ன் வைஸ் நம்ம பார்த்தோம். பட் அதுதான் நம்மளுடைய ஆன்சராக கிடைக்குது. எடுத்துக்காட்டு 2.20 பின்வரும் தொடர் வரிசைகளின் பொது உறுப்பு காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 3 6 9, செகண்ட் கொஸ்டின் 1/2 2/3 3/4, தேர்ட் கொஸ்டின் 5 -25 125 இப்படி போயிட்டே இருக்கு. ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் பாருங்க என்னெல்லாம் இருக்கு. ஸோ 3 6 9. ஓகே, இது எப்படி எழுதலாம் பாருங்க. இப்போ ஓர் 3 3ன்னு எழுதலாம். இது 2 3 6 தானே, இது 3 3 9 தானே. ஓகே, இது தொடர்ந்து அடுத்து தொடர் வரிசைங்கிறனால இது உறுப்புகள் போயிட்டே இருக்கு. ரைட், இப்போ இதுல இருந்து பாருங்க, இதுல எது காமனா இருக்கு நமக்கு? ஸோ 3ங்கிறது காமனா இருக்கு இல்லையா? தட் இஸ் 3ன்னு எடுத்துட்டோம்னா 1, 2, 3, அப் டு இட்ஸ் கோயிங் போயிட்டே தானே இருக்கும். ரைட், இப்போ இது பாருங்க 1 2 3 இந்த மாதிரியான செட் எங்க பார்த்துருக்கோம்? நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 3 இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணும். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு எண் அப்படிங்கும்போது 3n. ஓகே, 3n. இந்த எண் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கும்? எண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும், அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய பொது உறுப்பாக உள்ளது. ஸோ இங்கே என்ன எழுதியிருக்காங்க பாருங்க. ஸோ இங்குள்ள உறுப்புகள் 3 மடங்குகளாகவே உள்ளன. எனவே an nth டேர்ம் எப்படி இருக்கும்? a 1th டேர்ம், இது a 2th டேர்ம், இது a 3th டேர்ம், இந்த மாதிரி போச்சுன்னா a nth டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. தட் மீன்ஸ் பொது உறுப்பு. ஓகேவா? அப்போ பொது உறுப்பு அப்படி எப்படி இருக்கும்னா 3n அப்படின்னு, அதாவது 3 மடங்காக இருக்கும். ஸோ அப்போ அதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ an is equal to 3n. n வந்து nலேருந்து எடுக்கப்பட்டிருக்கும். இப்போ செகண்ட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? தட் இஸ் 1 2
அடுத்தது 2 3, அடுத்தது 3 4, இப்படி போயிட்டே இருக்கு அப்படிதானே. நல்லா பாருங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க 1 2 3ன்னு ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கா. அப்போ மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஸோ நம்ம இங்க 1 2 3ன்னு போயிட்டு இருந்தா அதை n எழுதிக்கலாம். ஓகே ரைட். இப்போ கீழே இருக்கிற இந்த நம்பரை பாருங்க. ஸோ அந்த 1 கூட 1 கூட்டுனா கிடைக்கும். இப்போ இந்த 3ங்கிறது 2 கூட 1 கூட்டினா கிடைக்கும் தானே. இந்த 4ங்கிறது கூட என்னது 3 கூட 1 கூட்டினா கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம அதை என்னன்னு எழுதலாம்னா n கூட. அப்போ n கூட என்ன பண்ணணும் 1 கூட்டுனா ஸோ இப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் எடுக்கலாம் தானே. அப்போ அதுதானே இங்கே ஏ என்னாவது உறுப்பாக இருந்திருக்க முடியும். ஸோ அப்போ ஏஎன்னுங்கிற இடத்துல என்ன இருந்திருக்கணும்னா n டிவைட் பை n + 1 அப்படின்னு இருந்திருக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இதான் இங்கே கொடுத்துருக்காங்க. A1 வந்து 1/2, A2 வந்து 2/3, A3 வந்து 3/4. இங்கு ஒவ்வொரு உறுப்பிலும் தொகுதியானது வரிசை இயல் எண்களாக பகுதியானது தொகுதியை விட 1 கூடுதலாக உள்ளது. எனவே பொது உறுப்பு AN சமம் n டிவைட் பை n + 1. அந்த n ஆனது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கும்? ஸோ கேபிட்டல் N, அதாவது இயலெண்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு முடிச்சிடணும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இப்போ இந்த 3வது கொஸ்டின் பாருங்க. தட் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க 5 - 25 அப்புறம் 125. 4 5 5 தான். ஓகே, இங்க 25 வரணுமா? இது அப்ப எப்படி கிடைச்சிருக்கும்? 5 25. ஓகே, அப்ப இது எப்படி 125 எப்படி 25 5 125 ரைட்டு தானே. தான் அப்படியே எழுதிக்கோங்க. 1 பெருக்கல் 5 தான். இங்க 5 ஸ்கொயர்னு எழுதலாம். இங்க 25 நம்ம எப்படி எழுதலாம்னா 5 பெருக்கல் 5 பெருக்கல் 5 தானே. அப்ப இது எப்படி 5 கியூபு, இது 5 ஸ்கொயர்டு, இது 1 பெருக்கல் ஒரு 5 தான். ஓகே ரைட். அப்ப இதுல ஒரு ஜென்ரல் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதா? தட் இஸ் 5 நடுக்கு இங்க 1 போட்டோம்னா 5 நடுக்கு 1, 5 நடுக்கு 2, 5 நடுக்கு 3 இல்லையா. அப்ப அடுத்தது என்ன இருக்க முடியும்? 5 நடுக்கு 4ன்னு தான் இருக்க முடியும். கரெக்டு தானே. ஓகே, அப்ப அந்த மாதிரி இது கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சுன்னா அப்போ இதோட ஜென்ரல் பேட்டர்ன் 5 பவர் n அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, பட் நம்மளுக்கு கொஷின் அப்படி கிடையாது. ஏன்னா இங்க பாருங்க 5 - 25 125. ஓகேவா. இப்போ 5 பவர் n அது அப்படியே தனியா வச்சுக்கோங்க. இது அப்படியே தனியா வச்சுக்கோங்க. பட் இந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பிளஸ் இருக்கு, அப்புறம் மைனஸ், அப்புறம் பிளஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எடுத்து பாருங்க. -1 அடுக்கு n + 1ன்னு போட்டிங்கன்னா பாருங்க, நான் இங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இதனுடைய ஜென்ரல் பேட்டர்னா என்ன எடுத்துக்கலாம்னா 5 பவர் n எடுத்தாச்சு ஆல்ரெடி. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த நம்ம வந்து முன்னாடி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தட் இஸ் இங்க பாருங்க -1 அடுக்குல n + 1 போட்டு ஸோ இதை பெருக்கிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுடைய பொது வடிவமா எடுக்கிறோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மைனஸுக்காக. ரைட். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் n = 1ன்னு எடுங்களேன். அப்போ என்ன வருது பாருங்க. -1 அடுக்கு 1 + 1, 5 அடுக்கு 1. தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? -1 அடுக்குல 2, 5 அடுக்கு 1. தட் இஸ் ஈக்குவல் டு வெறும் 5 தான். ஏன்னா -1 இங்க போடுறேன் பாருங்க. -1 பெருக்கல் -1 வந்து என்ன கொடுக்கும்? ஸோ +1 தான் கொடுக்கும். அதனால ஸோ அது பாசிட்டிவ் 5 தான் வரும். ரைட். இப்போ அடுத்தது பாருங்க. ஸோ n-க்கு பதிலாக நான் என்ன போட போறேன் அப்படின்னா 2ன்னு போட போறேன். ஓகே, -1 அடுக்கு 2 + 1, 5 அடுக்கு 2ன்னு போடுங்களேன். அப்போ -1 அடுக்கு 3, 5 அடுக்கு 2. தட் இஸ் -1 அடுக்கு 3 ஒற்றைப்படை எண் வந்துச்சுன்னா மைனஸ் தான் வரும். அப்போ -5 அடுக்கு 2 அப்படிங்கிறது 25 தரும். அப்போ -25 நமக்கு கிடைச்சிருச்சு தானே. ஸோ இங்கே போட்டது கிடைச்சிருச்சு. ஓகே ரைட். n = 3 எடுத்தீங்கன்னா -1 அடுக்கு 3 + 1, 5 அடுக்கு 3ன்னு எடுக்கலாமா? ஓகே, அப்போ என்ன கிடைக்குது? -1 அடுக்குல 4. இப்போ ரெட்டைப்படைனா பாசிட்டிவ். 5 அடுக்கு 3 அப்படின்னா 125 தருது. அப்போ இது ஆன்சர் என்ன? 125. ஸோ அப்போ பாசிட்டிவ் 125 அதுவும் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ 5 - 25 125 எல்லாமே நம்ம கரெக்டாக கிடைக்கிறதுனால நம்மளுடைய ஜென்ரல் பேட்டர்னா நம்ம வந்து -1 அடுக்குல n + 1, 5 அடுக்குல n எடுக்கலாம். அப்படிதானே. அதைத்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 5 - 25 125 அப்படி போய்கிட்டே இருந்துச்சுன்னா இங்கு தொடர் வரிசையின் அடுத்தடுத்த உறுப்புகளில் பிளஸ் மற்றும் மைனஸ் என்ற குறிகள் மாறி மாறி வந்துள்ளன. மேலும் உறுப்புகள் 5 அடுக்குகளாகவும் அமைந்துள்ளன. எனவே பொது உறுப்பு an என்பது -1 அடுக்கு n + 1 × 5 அடுக்கு n. n வந்து n-லிருந்து எடுக்கப்பட்டிருக்கும். n in n அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிருங்க. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எடுத்துக்காட்டு 2.21. ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. an சமம்
n into n plus 1 such that n in n ஒரு ஒற்றை எண், n square plus 1 n in n ஓர் இரட்டை எண் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்க, 11வது உறுப்பு மற்றும் 18வது உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரைட். ஒற்றை எண்ணாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும், n into n plus 3 அப்படின்ட்டு. இதுவே இரட்டை எண்ணாக இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா n ஸ்கொயர் பிளஸ் 1 யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, 11வது உறுப்பு. 11வது உறுப்பு நம்ம எப்படி என்னென்னு எழுதலாம், 11வது உறுப்புங்கிறது நமக்கு என்ன தெரியும், இது ஒரு ஒற்றை எண், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் n சமம் 11 என்பது ஒரு ஒற்றை எண் என்பதால் a11 மதிப்புக்கான n சமம் 11 அப்படின்னு சொல்லி நம்ம போடணும். கரெக்டு தானே? எதில் போடுவீங்க? ஸோ இதில் போடுவீங்களா இல்லை இதில் போடுவீங்களா? ஸோ இந்த 11ங்கிறது ஒற்றை எண்ணா நிச்சயமாக இதில் தான் போடணும் இல்லையா? ஆக்சுவலாக இங்கே n ஃபஸ்ட்டு போட்டுருங்க. n + 3 தான் நம்ம சூஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் a11க்காக 11 × 11 + 3. 11 + 3 என்னது 14. ஸோ 14. அப்போ 11 14 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 11 14 பெருக்குங்க 154. ஓகே ரைட். அப்போ இதனுடைய விடை என்ன கிடைக்குது நமக்கு, தட் இஸ் ஈக்குவல் டு 154. இப்போ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, 18வது உறுப்பு. 18வது உறுப்பு அப்படிங்கும்போது நமக்கு என்ன தெரியுது, எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கணும், தட் இஸ் 18ன்னு எடுத்துக்கணும். ஓகே ரைட். தட் மீன்ஸ் நம்ம a18 பார்க்கணும். ஓகே, இப்போ இதில் ஒற்றை எண்ணையா இரட்டை எண்ணையா எடுக்கணும். எது பாருங்க, 18ங்கிறது என்னது, ரெட்டைப்படை. அப்போ ரெட்டைப்படைங்கும் போது இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். தட் இஸ் a18 பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஏஎன்னா எதை செலக்ட் பண்ணணும், an = n ஸ்கொயர்ட் + 1 தான் செலக்ட் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ அதை போடுங்க. ஆக்சுவலாக என்ன நடக்கும் பாருங்கள். ஸோ a18 சமம், ஸோ 18 ஸ்கொயர்ட் + 1. ஓகேவா? இப்போ 18 ஸ்கொயர்ட் அப்படிங்கும்போது ஸோ 18 பெருக்கல் 18, அப்போது 324 + 1 கிடைக்குதா? தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 325. ஓகே, அப்போ a18வது உறுப்புங்கிறது எதுக்கு கொடுக்குது அப்படின்னா 325 கொடுக்குது. அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. n = 18 என்பது இரட்டை எண் என்பதால் a18ஓட மதிப்பை தான் எடுத்துக்கணும். எண்ணை வந்து 18ன்னு போடும்போது, ஸோ இதில் n² + 1 போடும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 325 கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர்.